90 காலகட்டங்களில் டாப் நடிகராக இருந்தவர் தான் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். அப்போது இருந்த சூப்பர் ஸ்டார் கமலஹாசனுக்கே டப் கொடுக்கும் ஒரு நாயகனாக இருந்தாரு. இவருக்கு பல பெண் ரசிகைகளுமே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ தற்போது வரைக்குமே இவருக்கான மவுஸ் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல்நலம் மோசமானதை அடுத்து சினிமா படங்கள் நடிப்பதை நிறுத்திட்டாரு. கடைசியாக அவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் நடித்தார். அதற்கு முன்னாடி நம்ம தனுஷ் அவர்களுடைய அநேகன் அப்படின்ற படத்துல நடித்திருந்தாரு. அதன் பிறகு தொடர்ச்சியாக பெரிய படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மீண்டுமே அவருடைய உடல்நிலை சற்று மோசமானதால தொடர்ச்சியாக படங்கள்ல நடிக்க முடியாமலுமே போச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல இயக்குனர் பாரதிராஜ் அவர்களுடைய மறைவுற்ற செய்தி அனைவரையுமே மேலா துயரத்துல ஆழ்த்தியது. பொதுமக்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவருக்கு நேர்ல வந்து அஞ்சலியை செலுத்தினாங்க. சோ அப்போது பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுமே பாரதிராஜ் அவர்களுக்கு நேர்ல வந்து அஞ்சலியை செலுத்தினார். சோ அப்போது அவருடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே பல கமெண்ட்டுகளை சோசியல் மீடியாக்கள்ல போட்டாங்க. ஆனால் முந்தைய விட அவர் தற்போது எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய மகனான கௌதம் கார்த்திக் அவர்கள் சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. மேலும் பல பிரபலங்கள் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு சில முக்கிய மருத்துவர்களை பரிந்துரையுமே பண்ணியிருக்காங்களா. சோ அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே பெரும் பங்குண்டு அப்படின்னுமே சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வெளிநாடு சென்று அவருடைய உடலை பரிசோதனை பண்ணுவார். சோ அவர் பரிசோதனை பண்ற அதே மருத்துவரை நவரசநாயகன் கார்த்திக் அவர்களுக்குமே பரிந்துரை பண்ணியிருக்காரு. சோ அதன் பிறகு கார்த்திக் அவர்களுடைய உடல்நலம் சற்று தெரிவுள்ளதாக சொல்லப்படுது. இதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடிகர் கார்த்திக் அவர்கள் நன்றியுமே தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.